அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. இப்ப பேச்சு வீட்டுக்கு போயிட்டு பிரகாரம் பண்றாருங்க மாயாண்டி. மாயாண்டின்னா ஒரு தங்கமான மனசுன்னு தான் சொல்லணும். "வந்துருங்க தா" அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் அசிங்கப்படுத்தாம ஒண்ணும் சொல்லாம, "சரி, சரி" அப்படின்னு சொல்லிடுறாரு மஞ்சமலையும். அதுக்கு காரணம் பொண்ணு. பொண்ணு பயங்கரமா அட்வைஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதனால அடக்கமா இருந்துடுறாங்க. ஆத்தாக்காரி ஒருத்தி இருக்கா பார்த்தீங்களா? ஊமை விழிகள்ல இருப்பாளே ஒருத்தி. அந்த கிழவி மாரி பார்த்தீங்கன்னா செம்ம அதுங்க. அப்பப்பப்பப்பா! பார்த்தா, "ஏல உன் வீட்டு விசேஷத்துக்கு நாங்க வந்து நிக்கணுமால? ஆயல பூலேன்ட்டு, ஏல உன் பேத்திக்கு தானல தாலி கட்டப் போறேன். அது உன் வீட்டு விசேஷம் தானவுல" அப்படிதான் சொல்லணும். ஆனா ரொம்ப பேசுறாங்க. பேச்சு வந்துட்டு, "அண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசத்த பொழியிறாங்க. அதுக்கப்புறம் "வந்துருத்தா" அப்படிங்கல. "அண்ணே சரி, சரி மச்சான்ட்ட சொல்லியாச்சு. மருமக கூப்பிடுவா. நீ கண்டிப்பா வரணும்." நல்லபடியா மரியாதையா அழகாத்தானங்க வச்சுட்டு போறாரு. போன பக்கம் போனது இந்த பக்கம் போன கையோட, "டேய்" இப்படி கூட்டணி போட்டு பேசுதுங்க. இந்த மச்சான்னு மட்டும் ஒண்ணு சேர்றாய்ங்க. அவரு இவருக்கு மச்சான் தானே! அறிவு வேணா? அவன் பாத்துங்க கரெக்ட்டா திட்டம் போட்டு சரக்கு பாட்டில ஒளிச்சு வச்சுப்புட்டு, சரக்குக்காண்டி சரணடைறாய்ங்க பாத்தீங்களாங்க. அதாங்க கூத்தா இருக்கு. உண்மையிலே சமாதானம் அ சமாதானம் உலவும் இடம் எதுன்னு சொன்னா, அது எந்த இடம் சொல்லுவாய்ங்க? ஏதோ ஒரு பாட்டு கேட்டுருக்கீங்க. அந்த அந்த மாரி இந்த சரக்குக்காண்டி தான் அப்படின்னு சொல்லலாங்க. அத பார்த்தோனே எல்லாத்தையும் மறந்துட்டேன். காசு பணத்தெல்லாம் நம்மகிட்ட குடுக்கத்தான் வச்சிருப்பாய்ங்க வச்சிருந்திருப்பாய்ங்கன்னு போல அப்படின்னு தங்கச்சி புருஷனையும் மன்னிச்சுக்கிறான். ஃபுல்லா போதைய போட்டுக்கிட்டு. அதே மாரி இப்பவும் பார்த்தீங்கன்னா, "டேய் மச்சான்" அதுல என்ன வேகத்த பார்த்தீங்களா? அந்த வீட்டு கல்யாணத்துக்கு போறோம், கலந்துக்கிறோம். ஆனா நம்ம வீட்டு கல்யாணத்த நிப்பாட்னாய்ங்கல்ல, அது மாரி அவன் வீட்டு கல்யாணத்த நிப்பாட்டணும்டா அப்படின்னு கோவம் வருது. ஏன்டா அது உன் மக கல்யாணம்டா. ஆனா இப்படி ஒரு பிளான போட்டிருக்காய்ங்க. மககிட்டயும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பூங்கொடிகிட்டயும் கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. "அத்தா, என்னத்தா என்ன பண்ணலாம்?" அப்படிங்கையில, என்னப்பா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன்ப்பா." "சரித்தா நாங்க வர்றோம்." "வரீங்களாப்பா?" "ஆமா. அம்மா, நாங்க எல்லாரும் ஜெகஜோதியா வர்றோம்மா. வந்து நல்லா கலந்துக்கிறோம். அப்புறம் என்னப்பா அவனோட என்ன வாழ சொல்லப் போறீங்களா? 2வது வாட்டி கல்யாணம் பண்ண சொல்றீங்களா?" அப்படிங்கையில, "ஏத்தா நான் என்ன கேணக்கு இருக்குன்னு நெனச்சியா? அப்புறம் என்னப்பா? என்னம்மா? இல்லப்பா சொல்லுங்க." "பார் கல்யாணம் கரெக்ட்டா 1 மணி நேரம் பொண்ணு ரெடியா?" அப்படின்னு கேட்பாய்ங்க. அந்த சமயம் நீ பின்னாடி வந்துரு. நான் உன்னைய கூட்டிட்டு வந்துர்றேன். அவைங்க பொண்ண காணோம் அப்படின்னு துடிக்கணும். அவன் கல்யாணம் நிக்கணும். "என்னப்பா உன் வீட்டுக்கு வந்த மருமகள காணோம். என்னாச்சு? ஏதாச்சு?" அப்படின்னு கேட்கணும். அவன் தலை குனிஞ்சு நிக்கணும். அடடடடா! அந்த கண்கொள்ளா காட்சிய நான் பார்க்கணுமே! அப்படின்னு மஞ்சமேல என்னம்மா பீத்துறாய்ங்க. பேச்சு அத கேட்டு ரொம்ப வருத்தப்படுது. "என்ன இவரு இப்படிலாம் சொல்றாரே!" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுறாங்க. இத எப்படியாவது நம்ம அண்ணன்ட்ட சொல்லணுமே அப்படிங்கையில, கரெக்ட்டா அங்கிட்டு திரும்புது. ஏதோ ஒரு சத்தம் போட்டு, அது பாத்திரம் கீழ விழுந்து சத்தம் கேட்டுருது. "யாரு?" அப்படின்னு பார்த்தா, "ஓ! என் பொண்டாட்டி." "ஐயோ! மச்சான் சிஸ்டரு" அப்படிங்கல. "அட நீ சும்மா இரு. அதெல்லாம் நான் அப்படி ஒரு பெருவிரல வச்சு அமிக்கிற மாட்டேன், நசிக்கிற மாட்டேன்." அப்படின்னு வந்துட்டு, "ஏய் நில்றி" அப்படிங்கல நிக்கிறாங்க பேச்சு. "என்ன ஒட்டு கேட்டியா?" "இல்லங்க. நான் ஒட்டெல்லாம் கேட்கலங்க." "அப்புறம் என்ன பண்ணிட்டு வந்த?" "நான் எதார்த்தமா வந்தேன். நீங்க பேசிட்டு இருந்தீங்க. நாங்க பேசுறோம்னு தெரியுதுல்ல. அப்புறம் எதுக்கு கேட்ட? நீ பாட்டுக்கு போ வேண்டியதானே?" "இல்லங்க. அது வந்து" "ஓ! உன் அண்ணன் வீட்டு பேச்சுன்னோனே காத தீட்டிக்கிட்டு கேட்டியோ?" "அப்புட்லாம் இல்லங்க. இங்க பார். நீ கேட்டாலும் சரி, கேட்காட்டியும் சரி. அவன் வீட்டு கல்யாணம் நிக்கணும். அது நடந்தே தீரணும். நீ ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணி கிண்ணி இந்த மாரி பேசுன, ஏதாவது வச்சேன்னு தெரிஞ்சுச்சு, மவளே நீ அங்கேயே இருக்கணும்டி அப்படின்னு சொல்லிட்டு செம்ம வார்னிங் குடுக்குறாரு. ஆடி போறாங்க பேச்சு. அப்பலாம் இல்லங்க. அது நம்ம வீட்டு பிள்ளங்க. எப்படியோ தப்போ ரைட்டோ அந்த வீட்டுக்கு போயிட்டா. அவ நல்லபடியா வாழட்டுமே. அண்ணன் ஊரறிய பண்ணி நல்லபடியா மருமகள ஏத்துக்கிறதுல ஏய்! அவன் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம் தேட பார்க்குறான். என் கை இல்லாம அலையுறது எனக்கு தானே தெரியும். உனக்கு தெரியுதா இல்லையா? அப்படின்னு தாம் தூம்னு கத்துறாரு. அடிக்க வர போறாரு. அதுக்கப்புறம் பொண்ணு கேட்டது ஞாபகம் வந்துருது. அப்படியே அடங்கிக்கிறாய்ங்க. இப்ப பூங்கொடி என்ன பண்ணுது? "என்ன அப்பா இப்படி சொல்லிட்டாரே! இப்ப என்ன பண்றது? கல்யாணத்த நிறுத்திருவோங்கிறாரு. நிறுத்துற அளவுக்கு நடக்க விட்டுருவாய்ங்களா? சரி பார்க்கலாம். அப்பா சொல்றத கேட்போமே! எந்த வீட்லயாவது வாழ்றதாவது நமக்கு தேவையில்ல." அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. அடுத்து கல்யாணத்துக்கும் தடபுடலா வேலைகள்லாம் ஏற்பாடு பண்றாங்க. இப்ப அழகர் அம்மாவும் முழு மனசா ஏத்துக்கிறதுங்க. பூங்கொடிய கூப்பிட்டு வச்சு, "இங்க வா! இந்த பூவ தலையில வச்சுக்கம்மா" அப்படிங்கிறாங்க. அப்படி பாக்க, பூ குடுக்கையில மட்டும் யார் எது குடுத்தாலும் சரி, பூ குடுத்தா மட்டும் வாங்கிக்கணுமா? அதுவும் சுமங்கலி பொண்ணு வாங்கிக்கோ அப்படிங்கவும், வாங்குது. வாங்குன வாக்குல பாக்க, தேன் என்ன பண்ணுது, "அண்ணி வச்சுக்கோங்க தலையில." "இல்ல இருக்கட்டும்." அழகர் கரெக்ட்டா வராரு.
பூ வச்சா என்னவா? இந்த பிள்ளைக்கு தலை அழுகி போயிருமா என்ன? அப்படியே முறைச்சு பார்க்க, "என்ன? என்ன பார்க்குற? இந்த பூ தானே! அம்மா எவ்வளோ ஆசையா குடுக்குறாங்க. வைக்க வேண்டியது தானே!" அப்படின்ட்டு போறாரு. "அண்ணி கொண்டாங்க நான் வச்சு விடுறேன்" அப்படின்னு பூவ தலை நிறைய அப்படியே வச்சு விடுறாங்க. பார்க்குறாரு அழகரு. பூ வச்சோன்னே அழகா இருக்காளே! என்னது? ம், தேர் மாரி தான் இருக்கா. அத்தாடியோ! என் நந்தினி தான்ப்பா எனக்கு அப்படின்னு அங்கிட்டு போறாங்க. என்ன மாப்பிள முறுக்கிக்கிட்டு போறாரு. "அண்ணி, அண்ணன் உங்கள வச்சுக்கன்னு வாங்காம சைட் அடிச்சுட்டு போறாரு" அப்படின்னு சொன்னோனே தேனுவ பார்த்துட்டு, "யாரு? இந்த மூஞ்சி என்ன சைட் அடிக்குது? இது சைட் அடிக்கணும்னா நான் சைட் அடிக்கணுமா என்ன? அண்ணி விடுங்க அண்ணி. நீங்க எவ்வளோ அழகா இருக்கீங்க தெரியுமா? இந்த பூ வச்சோனே" "அப்போ நான் பூ வச்சதுக்கு அப்புறம் தான் அழகா இருக்கேனா? அதுக்கு முன்னாடி அழகு இல்லையா என்ன?" "ஐயோ! அண்ணி பூ வைக்கிறதுக்கு முன்னாடி அழகோ அழகு. ஐஸ் வைக்கிறியா?" அப்படின்னு பூங்கொடி சொல்ல, "அப்பலாம் ஒண்ணும் இல்ல அண்ணி" அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பூ வச்சுக்கிட்டு சூப்பரா அப்படி அழகா அப்படி அப்படி கும்முன்னு அங்கிட்டு இங்கிட்டு போறாங்களா, அழகர் பார்க்குறாரு. "பெரிய மினுக்குக்காரியா இருப்பா போல இருக்கே" அப்படின்னு பார்க்குறாங்க. "டேய் அழகரு, உனக்கு நந்தினிய தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்கக்கூடாது" அப்படின்னு முணுமுணுக்க, அப்படியே பார்க்குது பூங்கொடி. "என்னத்த என்னமோ முணுமுணுக்குறானே, குடமிளகா, குஸ்கா, குடமிளகா, குஸ்கா, குஸ்கா அவங்களுக்கு பேரு முட்டை கலக்கி. நல்லா இருக்குல்லங்க. எனக்கு புடிச்ச கலக்கிங்க. முட்டை ஐட்டத்துல முட்டை கலக்கி ரொம்ப பிடிக்கும். ஆஃப் ஆயில் பிடிக்கும். ஆம்லேட்டும் பிடிக்கும். இப்ப கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறாங்க. எல்லாரும் வந்துடுறாங்க. பார்த்தா பூங்கொடி பாக்குது. இந்த கல்யாணம் வேணான்னு சொன்னா ஒண்ணும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம அப்பா தான் சொல்லிட்டார்ல, அ கரெக்ட்டா இதுகள எப்படியாவது மூக்க அறுக்க வைக்கணும் அப்படிங்கிற மாரி ரெடியா நிக்குதுங்க. அவங்க எல்லாம் பார்த்தா தடபுடலா வர்றாய்ங்க. என்ன இது ஆச்சரியமா இருக்கு. மஞ்ச மலையா இப்படிலாம் வர்றது? அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. மாயாண்டியும், அவங்க பொண்டாட்டியும். ஆனா அதுக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணன் பொண்டாட்டி நந்தினி அம்மா என்ன பண்ணுது, "என்ன இதுக்கெல்லாம் சந்தோஷமா வருதுக, ஒண்ணு சேர்ந்துருங்களோ?" அப்படின்னு ஒரே குழப்பத்துல இருக்க, "வாங்க, வாங்க, வாங்கன்னு" மாயாண்டி மஞ்சமலைய கூப்பிடுறதென்ன, மஞ்சமலை நடிக்கிறதென்ன, பேச்சு எப்படியாவது மாயாண்டிட்ட சொல்லணும்னு தவிக்குது. கல்யாணத்த நிறுத்தப் போறாய்ங்க, பொண்ண கூட்டிட்டு போயிரணும் பிளான் போட்டிருக்காய்ங்கன்ட்டு. ஆனா முறைக்கிறாரு, "இங்க பார், உன்ன நம்பவே முடியல, சத்தியம் பண்றி" அப்படின்னு சத்தியம் கேட்கிறாரு. "இல்லங்க அது வந்து" "இங்க பார், நான் உனக்கு உசுரோட வேணும்னா சத்தியம் பண்ணு." பேச்சு வேற வழியே இல்ல, சத்தியம் பண்ணிருது. யார்ட்டயும் சொல்ல மாட்டேன்னு. இந்த சத்தியம் பண்ணத பாத்துருது பூங்கொடி. என்ன அம்மா சத்தியம் பண்ணு சத்தியம் கேட்குறாரு அம்மாகிட்ட. ஒண்ணும் புரியலையே அப்படின்ட்டு தனியா அப்பாவ கூப்பிடுது. தனியா போயிட்டு அங்கிட்டு போய் நின்னு பேசுறாங்க. இதுங்க 2 பேசுறத கவனிச்சிடுறாரு நம்ம அழகரு. "என்ன அ முட்டை கலக்கி ஏதோ கூட்டிட்டு போதே அப்பங்காரன" அப்படின்னு தனியா போய் கேட்க, "என்னப்பா அம்மாகிட்ட என்னப்பா சத்தியம் வாங்குனீங்க? என்ன?" இல்லம்மா அது வந்து யாரும் பார்க்குறாங்களான்னு அங்கிட்டு இங்கிட்டு பார்க்க, "யாரும் வரல சொல்லுப்பா." எல்லாம் ரெடியா நிக்கிறாங்க. பட்டு புடவைலாம் கட்டிர்றாங்க. இங்க அழகர் பார்த்தா வெறும் மேக்கப்ல நிக்கிறாரு. பட்டு புடவையில சூப்பரா அழகா இருக்காங்க. அப்படி மேல பார்க்குறாரு. கீழயும் மேலயும் பார்த்துட்டு, "ஆத்தா தங்க வைக்கிற மாரி இருக்கு ஆத்தா. ஆனா உன் கல்யாணத்த நானே தடுத்து நிறுத்த போறேனே. அப்பா அம்மாகிட்ட சத்தியம் என்ன வாங்குனீங்கன்னு கேட்டா, அத விட்டுட்டு என்னமோ சொல்றீங்க?" இங்க அழகர் பார்க்குறாரு. என்ன கல்யாணத்த தடுத்து நிறுத்த போறானா? என்ன பண்ண போறான்? ஒண்ணும் புரியலையேன்னு பார்க்க, அப்பா வந்து எல்லாத்துட்டயும் சந்தோஷமா பேசுறதையும் பார்க்குறாரு அழகரு. இப்ப இங்க என்ன பண்றாங்கன்னா, "ஒண்ணும் இல்லம்மா, உன்னைய கரெக்ட்டான நேரத்துக்கு கூட்டிட்டு ஓட போறோம்ல, அதாவது வீட்டுக்கு இந்த வீட்ட விட்டுட்டு போறோம்ல, அந்த விஷயத்த உங்க அம்மா கேட்டுட்டா. உன் ஆத்தாக்காரி அவங்க அண்ணன்ட்ட சொல்லணும்னு துடியா துடிக்கிறா. சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டு தா" அப்படின்னு சொல்லயில, "என்னப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சா? அப்புறம் அம்மா கோச்சுக்குமே." "அட அவ கிடக்குறாம்மா. இங்க பாரு கரெக்ட்டான நேரத்துக்கு அவன வந்து தலை குனிய வைக்கணும். உன் வீட்டு மருமக ஓடி போயிட்டா, மருமக ஓடி போயிட்டான்னு அப்படியே காரி துப்பணும். அவனுக்கு யாரும் பொண்ணு குடுக்காம, பொண்ணு குடுக்குறாங்களோ இல்லையோ, அவன் அசிங்கப்பட்டு நிக்கணும். கரெக்ட்டா மணவறைக்கு வான்னு சொல்லையில, அதுக்கு முன்னாடியே நீ கொல்லை பக்கம் வந்துரு. நான் உன்ன கூட்டு போயிர்றேன். இந்த கல்யாணம் நிக்கணுமா" அப்படிங்கிறாங்க. "சரிப்பா, சரி" அப்படின்னு சொல்லிட்டு இதுக 2ம் பேசிட்டு போறத கேட்டுட்டு அழகரு ஆடி போறாரு. அப்போ கல்யாணத்த நிறுத்தி எங்க அப்பாவ அசிங்கப்படுத்த பார்க்குறீங்களாடா? அட பாவிங்களா! நான் உங்கள விடமாட்டேன்டா. இருக்குடா உங்களுக்கு கச்சேரின்னு அழகர் மனசுல நினைக்கிறாரு. இருங்கடா, இருங்க. போக பார்க்குறீங்களா? இது எங்க அப்பாவோட கௌரவ பிரச்சனைடா. பார்க்குறாரு அவங்க அப்பா எல்லாத்துட்டயும், வாங்க, வாங்க" அப்படின்னு அப்படிதான் உபசரிக்கிறாங்க. எல்லாரும் பார்த்தா, "பரவாயில்லையே உன் புள்ளைக்காண்டி இப்படி ஊரறிய பண்றியே! பரவாயில்லங்க. புள்ளைங்க நல்லா இருக்கணும். அதானே எனக்கு." "ஆமாமா. ஊர் பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவன், நீ உன் புள்ள நல்லா இருக்க மாட்டான்னு நினைக்க மாட்ட? ஐயா! எல்லாம் உங்க ஆசீர்வாதம்" அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாம் வர்றாங்க, உட்கார வைக்கிறாங்க. நல்லா பெருசா பண்றாருங்க. கிராண்டா தாலியெல்லாம் கோர்த்து கீத்து ரெடியா வச்சிருக்காங்க. இப்ப அழகர் பார்க்குறாரு. இப்ப என்ன பண்றது? ஒண்ணும் புரியலையே! ஐய்யய்யோ! இவ ஓடி போய் அப்பாவ அசிங்கப்படுத்த நினைக்கிறியாடி? அடிங்கொய்யால! அந்த அளவுக்கு வந்துருச்சாடி? அடே மாஞ்சா என் அப்பாவ நீ வந்து அசிங்கப்படுத்த பார்க்குறியா? இந்த அழகு இருக்கிற வரைக்கும் எங்க அப்பா ஒண்ணும் பண்ண முடியாதுடா! ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படின்னு திட்டத்த தீட்டுறாங்க. அடுத்து பொண்ணு ரெடி ஆச்சா? அப்படிங்கிறாங்க. மாப்பிள
மாப்பிள்ளைக்காரர் இங்கிட்டு அங்கிட்டு திர்றாரு. என்னடா போ மேடைக்கு போ, நான் போறது இருக்கட்டும் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணாரு, பூங்கொடி ரூமுக்கே போயிடுறாங்க. மாப்பிள்ளை வராருன்னு அப்படியே எல்லாரும் பாக்குறாங்க. ரெடி ஆயாச்சா அப்படின்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பாக்குறாரு பூங்கொடிய உச்சந்தாலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும். ஆளு செம்மையா சூப்பரா இருக்காளே. இருடி, உன் ஆத்தா கூட உன் அப்பன் கூட ஓடி போக பாக்குறியா? இரு இரு உன்னை ஓட விட்டுருவேன். இங்க என்ன பண்றாங்க, அழகரு ஐயா அப்படின்னு பேச்சு வர, அத்தை அப்படி கூப்பிடங்காட்டிலையும் பாக்குறாங்களா, அவங்க அப்பங்காரன் புருஷங்காரன் வந்துடுறேன் ஏய் அப்படிங்கிற மாதிரி. ஒன்றும் இல்லைங்க, சத்தியம் பண்ணதை ஞாபகப்படுத்துறாரு, பேசாம போயிருது. ஐயோ இங்க பாருமா, இங்க பாரு பூங்கொடி, அண்ணன் குடும்பத்தை ஏமாத்திராதடி. இங்க பாருமா, எனக்கு எங்க அப்பா தான் முக்கியம். அவனோட எனக்கு வாழவே பிடிக்கல, ஏதோ தெரியாதனமா வந்துட்டேன். அவன் கல்யாணம் நிக்கணும். என்னை ஓட விட்டு தூக்கிட்டு போயிட்டு கல்யாணத்தை நிறுத்தி என்னென்ன பண்ணான், அதே மாதிரி அவன் கல்யாணம் நிக்கணும். அவன் அசிங்கப்பட்டு நிக்கணும். இத பேசுறதையும் அழகர் கேக்குறாரு. கேட்டுட்டு உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கல, இவங்க என்ன பண்ணாங்க, கரெக்டான நேரத்துக்கு பின்னாடி ஃபாலோ பண்றாங்க. இவங்க எல்லாரும் போங்க, நான் சேலையை சரி செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு எல்லாரையும் அனுப்பிவிட்டு அப்படியே டக்குன்னு எட்டி பாக்குது. வெளியில வந்துருதுங்க. கொல்லை பக்கம் வந்தா அப்பங்காரன், வா வா வா, கரெக்டான நேரம், நான் 5 நிமிஷத்துல முகூர்த்த நேரம், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்ல கூட்டிக்கிட்டு இங்கிட்டு போய் அந்த பக்கம் போக, இவர் என்ன பண்றாரு, வேக வேகமா முன்வாசல் வழியா அப்படியே வந்து இங்கிட்டு நிக்கிறாரு. பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ இப்ப என்ன பண்றது? அழகர பார்த்தோன்னா அப்பனுக்கும் மகளுக்கும் அல்லு விடுது. இங்க பார்த்தா அவங்க அப்பா எல்லாரும், எங்க மாப்பிள்ளையும் காணோம், பொண்ணையும் காணோம். என்னப்பா ஊர் உலகத்துல பொண்ணு காணாம போகும், இல்லைன்னா மாப்பிள்ளை காணாம போகும். இங்க 2மே காணாம போயிடுச்சு. என்ன என்ன அப்படின்னு, மாப்பிள்ளைய காணோமா, பொண்ண காணோமா, எல்லாரும் சலசலப்பா பேச, எல்லாரும் சரி வாங்க வாங்க தேடி பார்ப்போம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறாங்க. இங்க வாசலுக்கு வந்தா இதுங்க 3 நிக்குதுங்க. என்னப்பா என்ன அழகரு, என்னம்மா பூங்கொடி இங்கேனே நிக்கிற அப்படிங்கல, தூக்கி வாரி போடுதா. என்ன சொல்றதுன்னு சமாளிக்கிறதுன்னு புரியல. இவங்க அப்பா வந்துட்டு, என் பொண்ணை கூட்டி போறேன்டா, உன் கல்யாணம் நிக்க போகுதுடா அப்படின்னு சொல்லலான்னு பார்க்க, அப்படி ஸ்டெப் எடுக்கிறாரு வாயை விட்டு சொல்றதுக்கு. அழகர் உடனே, மாமா இருங்க மாமா நான் சொல்லிக்கிறேன். அப்பா வேற ஒண்ணும் இல்லப்பா, இங்க பாருங்க அலங்காரம் பண்ணியிருக்காங்களா, அப்படியே அழகா சூப்பரா அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் விநாயகர் எல்லாம் அழகா சூப்பரா இருக்கு. ஒண்ணும் இல்லப்பா, பூங்கொடிக்கு விநாயகர்னா ரொம்ப உசுராம். கல்யாணத்துக்கு முன்னாடி விநாயகரை கும்பிடணும்னு ஆசைப்பட்டு சொன்னான். அதனாலதான் நான் கூட்டு வந்தேன். கும்பிடுக்க கும்பிடுக்க பூங்கொடி. அப்படியே ஒண்ணும் பண்ண முடியல. ஆத்தா தெய்வ பக்தியாமா கும்பிடுமா அப்படின்னு அவங்க மாயாண்டி சொல்ல, வேற வழியே இல்ல கும்பிடுறாங்க. மஞ்சமலம் மச்சான் வாயா வாயா அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட, 3 பேரையும் எல்லாரும் இங்க வந்தவங்கலாம் கையை பிடிச்சு கூட்டு வர, என்னப்பா என்னம்மா பேச்சுக்கு ஒரே சந்தோஷம். இனி எப்படி போவீங்க, கூட்டிக்கிட்டா போவ? ஊராளுங்க பஞ்சாயத்து பண்ணறோம் எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. ஒண்ணும் பண்ண முடியல. வா புடிச்சு கையை பிடிச்சி இறுக்கி பிடிச்சுக்கிறாரு. பூங்கொடி பாக்குது அழகர, என்ன கையை பிடிக்கிறான் அப்படி பார்க்க, வாமா பூங்கொடி வா, உங்க அப்பா உங்க அம்மா எல்லாரும் இருக்காங்கல்ல, எங்க அப்பா மனசார அவர் கல்யாணம் பண்ணி வைக்கணும் நம்ம 2 பேருக்கும். இந்த ஊரறிய அவர் தலை குனியாம தலை நிமுறணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு போறாரு. கூட்டிக்கிட்டு போய் இழுத்துக்கிட்டு போறாருன்னே சொல்லலாம். கையை கொஞ்சம் நறுக்குன்னு பிடிக்க, ஏய் எதுக்கு என் கையை பிடிக்கிற, வாடி அப்படின்னு கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்க, என்ன வாடின்னு மிரட்டுற, ஐயோ நான் பச்சை பிள்ளையாவனை நினைச்சிட்டேன்டா, வாங்க செல்லம் உட்காருங்க அப்படின்னு உட்கார வைக்க, இவன் என்ன அண்ணி அம்பி மாதிரி பேசுறான். ஐயோ அப்பா என்னப்பா கல்யாணத்தை நிறுத்தலையா? ஒன்றும் பண்ண முடியலம்மா, ஊராளுக பூரா நிக்கிறாங்களே. ஆனாலும் இவருக்கு ஒரு மாதிரியா நினப்பு வருது. தாலி கட்ட போயில நிறுத்துறான்னு சொல்ல போகையில கையை தூக்குறாங்க. இந்த 2 பசங்கள் இருக்காங்கல்ல, மாமா ஐயா அப்பா அப்படின்னு டக்குன்னு கையை பிடிச்சு, இங்கிட்டு வாங்க, இங்கிட்ட வந்து உட்காந்து பக்கத்துல வந்து பூவை தூவுங்க, பூவை தானே தூவ போறீங்க அப்படின்னு சொல்ல, இவர் தாலியை கட்டிடுறாரு படக்குன்னு. ஒன்னும் பண்ண முடியலங்க, பூவை போடுங்க அப்படியே சந்தோஷப்படுறாரு மாயாண்டி. டேய் அவன் ஏதோ சொல்ல வந்தான், காப்பாத்திட்டீங்கடா என் மக்கா அப்படின்னு அந்த 2 பசங்களையும் அப்படிதான் கொஞ்சறாரு பார்வையிலே. விடுங்கப்பா, அழகரும் பூங்கொடியும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அதுதான் இனிமே எங்களோட எண்ணமும் அப்படின்னு சொல்ல, நீங்க 2 பேரும் நான் பெத்தெடுக்காத பிள்ளைங்கடான்னு பாசத்தோட பாக்குறாரு. இங்க தாலியை கட்டி முடிச்சிடுறாங்க. நந்தினி ஒரு மாதிரியா பார்த்து அழுகுது விக்கி விக்கி. இவருக்கு ஒன்றும் புரியல. ஐயோ நம்ம ஒரு போட்டிக்காண்டி இவ கழுத்துல தாலியை கட்டிட்டோம். நந்தினி அழுதுட்டு போறாளே, அழுதுட்டு அங்கிட்டு போயிருது. பூங்கொடி என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயா அப்படின்னு அழகருக்கு அப்படி நெத்தி வர்றாரு மாயாண்டி. ரொம்ப தேங்க்ஸ்மா பூங்கொடி, ஊரறிய என்னை தலை நிமிர வச்சுட்டீங்க. இனிமே எல்லாருக்கும் சந்தோஷம் தான், எல்லாருக்கும் கெடா விருந்து, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு அவர் பாட்டுக்கு அங்கிட்டு போக, அப்படியே முறைக்குது பூங்கொடி. என்னடி கொல்ல போறோம் ஓடி போடலான்னு திட்டம் தானே போட்ட? அப்படியே நிமிந்து பாக்குறாங்க. அதான்டி உன்னை விட நான் இந்த கல்யாணம் வேணாம், உன் மூஞ்சில முழிக்க கூடாது, ஓடுற வரைக்கும் சந்தோஷம் தான் நினைச்சேன். ஆனா போட்டேன் பாரு, நீங்க போட்டீங்க பாரு ஒரு மாஸ்டர் பிளான், எங்க அப்பாவை கவுக்க வைக்கணும்.
அந்த பிளான கவுத்து விட்டேன்ல. பரவால்ல. உன் கழுத்துல இன்னொரு வாட்டி தாலி கட்டினாலும் பரவால்ல. என் அப்பா கௌரவம் முக்கியம்னு நெனச்சேன்டி. என் கல்யாணத்த நிறுத்த பிளான் போட்டீங்க." அப்படின்னு பார்த்தோன்னே பூங்கொடி சிரிக்குது. "என்ன என்ன சிரிக்கிற?" "ம் என்ன சிரிச்சேன்னு உன்ட்ட சொல்ல முடியாது. வரட்டா?" அப்படின்ட்டு அங்கிட்டு இங்கிட்டு, வாங்கக்கா வாங்க, வாங்க. அம்மா" அப்படின்னு கட்டி பிடிக்குது, ஆசீர்வாதம் வாங்குது. என்ன இவ? இவ பாட்டுக்கு சிரிக்கிறா. என்னென்னமோ சொல்றாளே! இங்க பின்னாடியே போறாரு. "ஏய் பூங்கொடி சொல்லுடி. என்ன சொல்லு, சொல்லு" அப்படிங்கிறாங்க. "சொல்ல முடியாதுடா குஸ்கா" அப்படின்னு சொல்லிட்டு போயிறாரு. "அடி முட்டை கலக்கி" அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.